நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நமக்கு ஃபீமேல் கொண்டு ட்ரைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த இடத்துல வச்சு நாங்கள் ட்ரைனிங் விட்ருக்கோன்னா, காவல் கிணறுல எங்கள் லேப்ட்டு ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் வரும். இன்றைக்கி ஒரு 14 புறா ட்ரைனிங் எடுத்திருந்தோம். ஒரு புறா குறைஞ்சிட்டு, ஏன்னா கழிஞ்ச ட்ரைனிங்கில் நாங்கள் விடக்கூடிய நேரத்தில் 8 கிலோமீட்டர் ட்ரைனிங்கில் ஒரு புறா மிஸ் ஆயிட்டு. அது எதோ ஃபால்கன்ட்டு அடிபட்டா இல்லை அடுத்த கூட்டில் வேற இறங்கிச்சான்னு தெரியல. ஒரு நல்ல புறா மிஸ் ஆயிட்டு. ஸ்டார்டிங்கில் ஃபீமேல் கூட கொஞ்சம் ஃப்ளையிங் கொஞ்சம் விட்டுட்ட பறவை கம்மியாக இருந்து, அதனால கூட இருக்கலாம். ஏன்னா ஃப்ளையிங் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் விரட்டி எடுத்து அலைஞ்சி எடுத்துனாலும் வீட்டுக்கு வரோம். ஃப்ளையிங் கம்மியாக இருந்ததுன்னா ஓரளவு உடம்பு முடியலைன்னா பக்கத்து கொண்டு பிராயல் கூட சேர்ந்து வேறு ஏதாவது கூண்டில் இறங்க வாய்ப்பு உண்டு. ஸ்டார்டிங்கில் பறவை சரி இல்லாமல் பறக்கக்கூடிய நேரத்தில் ஃபால்கன் பிடிச்சிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது எப்படி மிக்ஸ் ஆச்சுன்னு தெரியல. ஒரு நல்ல புறா தான், நம்மளுக்கு ரிட்டன் ஆகலை. அது ஒரு இழப்பு தான். இந்த ட்ரைனிங்கில் நாங்கள் காலையில் நல்லா கிளைமேட் நல்லா இருக்கணிக்கிட்டு கொண்டு வந்தோம். கிளைமேட் சுத்த மோசம். 7 மணி ஆகின பிறகுமே கிளைமேட்டு சூரிய வெளிச்சமே வரல. ஒரு பனிமூட்டமான ஒரு சூழலில் இருந்தாலும் கொண்டு வந்த புறாக்களை நாங்கள் திறந்து விட்டுட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிளைமேட் சரியில்லாமல் இருந்தால் கூட புறாக்கள் கொஞ்சம் அலைஞ்சி பறந்துனாலும் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் அதே இது நம்ம லாங்கில் போய் கிளைமேட் சரியில்லாமல் மாட்டிக்கிட்டுனா புறாக்கள் வர முடியாமல் போகும். அதனால ஸ்டார்டிங்கில் கிளைமேட் சரியில்லாத சூழ்நிலையில் புறாக்கள் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆகிட்டுனா லாங்கில் போக நம்மளுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்ட உடனே நாங்கள் கவனித்து தான் புறா ரூட்டே பிடிச்சிக்கிடலை. அதிலே நின்று பறந்துக்கிட்டே இருந்து. மற்ற நாட்களை மாதிரி ஒரு பறவை இன்றைக்கி இல்லை. புறாக்கள் ஒரு கொஞ்ச நேரம் பறந்துட்டு அப்படியே லைனில் பறக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்குள்ள ட்ரைனிங்கில் புறாக்கள் எந்த ஒரு பிராயமே ரூட்டை பிடிச்சிக்கிடவே செய்யலை. விட்ட இடத்துலே இருந்து பறந்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் ரூட்டை பிடிச்சி தள்ளி போயிட்டுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் பழையபடியும் விட்ட இடத்துக்கே திரும்பி வந்துக்கிட்டே இருந்தனால புறா இன்றைக்கி கண்டிப்பாக கொமையின்னு தான் நினச்சோம். நாங்களும் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். மலைகள் கூட சரியாக தெரியவில்லை, அவ்வளவு மேகமூட்டம். ஒரு நல்ல ஒரு மேகமூட்டம் ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம பிராயலுக்கு மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. எப்படியாவது வந்துடணிக்கிட்டு 15 கிலோமீட்டர் தூரம் தானே வந்துடணிக்கிட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் பிராயை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு வீட்டுகளில் பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பிராயமே வரல. அப்போவுமே மனசுக்கு ஒரு அப்செட்டாக தான் இருந்து. ஏன்னா 15 கிலோமீட்டர் தூரத்தை வேணால் ஒரு 1/4 மணிக்கு ஒரு தூரத்திலே கிடக்கணும். ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் இந்த ஸ்பாட்டில் நாங்கள் போட்டோம்னா கரெக்டாக 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் தான் எடுக்கும். அவ்வளோ நேரத்துக்குள்ளே புறாக்கள் வீட்டு சேர்ந்துடும். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் 1/2 மணிக்கூர் தாண்டியாச்சு. ஆனால் புறா எதுவுமே வரல. கரெக்டாக 1 மணி நேரம் கழித்த பிறகு தான் ஒரு 7 புறா சாயந்தால 7 பிராயை காணலை. ஆனால் இந்த ஒரு 7 பிராயமே ஒரு மணிக்கூர் கரெக்டாக ரோட்டில் பறந்து கரெக்டான ரோட்டில் வரல. ஆனால் வேறு திசையில் தான் வந்திருந்து. ரொம்ப அலைஞ்சி தான் வந்திருந்து. ஆனால் பிராயலுடைய பறவை டோட்டலாக மாறிட்டு. ஏன்னா இந்த ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு சூப்பராக அமைஞ்சின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் 1 மணிக்கூர் புறாக்கள் தம் பிடிச்சி பறக்கக்கூடிய கப்பு வந்துட்டுனாலே பிராயல் எனக்கு கண்டினியூவாக பறக்க ஆரம்பிச்சிடும். சுத்தமாக பறவை கம்மியாக இருந்தால் தான் அடுத்த கூட்டு புறாக்கள் கூட நம்ம புறா ஜாயிண்ட் ஆகிட்டுனா அடுத்த கூட்டில் போய் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஆனால் புறாக்கிட்ட நல்லா ஃப்ளையிங் ஜாஸ்தி இருந்ததுன்னா அது எவ்வளவு நேரம்னாலும் தம் பிடிச்சி ஏரியா விரட்டி பறக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கு வந்துடும். நம்மளுக்கு 1 மணிக்கூர் பறந்தாலே புறாக்கள் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ட்ரைனிங் போயிட்டுனா புறா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரைனிங்கில் ஒரு 7 புறா கண்டினியூவாக 1 மணிக்கூர் பறந்தது பெரிய விஷயம். நல்ல அழகாக ரொம்ப ஒன்றும் சடையில புறாக்கள்லாம் இறங்கி தின்னுட்டு இருந்து அதை பார்க்க சும்மா ஒரு சந்தோஷமாக இருந்து. ஆனால் பாக்கி உள்ள புறாக்களை காணலை. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1.25 மணிக்கூர் கழித்து கூட 2 புறா இறங்கிச்சு.
1.5 மணிக்கூர் கழித்து கூட ஒரு 3 புறா வந்து, இந்த 3 புறாயுமே வந்து பறந்துக்கிட்டே தான் இருந்து, வந்த உடனே உடம்பு முடியாமல் கீழே இருக்கவே இல்லை. அதனால் புறாக்களுக்கு இன்னும் தூரம் அலைஞ்சால் கூட பறக்கக்கூடிய கெப்பு நம்ம புறாக்கிட்ட இருக்குது. அதனால தைரியமாக நம்ம வந்து என்ன ட்ரைனிங்கை தொடர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்ம கொண்டு வந்துட்டு, என்ன 2 புறா வரணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயுமே ரொம்ப ஒரு நல்ல புறா உண்டு. அந்த பேடுமே ஒரு 1.25 மணிக்கூர் கழிஞ்ச பிறகு ஒரு பேடு வந்து இறங்கிட்டு, கடைசியில் இன்னும் ஒரு பேடு மட்டும் வர வேண்டியது அது அந்த ஒரு பேடும் தான் வீட்டுக்கிட்ட சரியான ஒரு ஃப்ளையிங் கிடையாது. ஏன்னா அது வந்து பறக்கக்கூடிய நேரத்தில் ஒழுங்காக பறக்காமல் பக்கத்து பில்டிங்களில் வந்து இருந்துக்கிட்டு, நம்ம கூண்டு புறா பறந்து இறங்கக்கூடிய நேரத்தில் வந்து இறங்கக்கூடிய புறா. அதனால் பறவை கம்மியாக இருக்கக்கூடிய புறாக்கள் வந்து ட்ரைனிங் கொண்டு போனாலே இதே மிஸ்டேக்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கிட்ட ஒரு நல்ல ஃப்ளையிங் இருந்தால் தான் நம்மகிட்ட ரிட்டனும் சூப்பராக இருக்கும். அது புதுசாக புறா வளர்க்கக்கூடிய நண்பர்களுமே இதை நல்லா நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி பறவை சரியில்லாத புறாக்களை நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம கூண்டில் இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான பேடுமே அடுத்த கூட்டில் கொண்டு சேந்தால கொண்டு இறக்கிறோம். இந்த ரோமர் புறாயில் என்னென்னா, நம்ம கூண்டு புறா அடுத்த கூண்டில் போய் இறங்கிச்சுன்னா கூடால போய் இறங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ள புறாக்கள் நிறைய இருக்கும். அப்போ அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அதனால பறவை சரியில்லாத புறாக்களை நம்ம ட்ரைனிங் எடுக்கிறத அவாய்ட் பண்ண தான் செய்யணும். அந்த மாதிரிப்பட்ட புறாக்களை நம்ம தனியாக ட்ரைனிங் போட்டு கொண்டு போகிறது தான் நல்லது. அப்படி நம்ம தனியாக ட்ரைனிங் ஷார்ட்டில் கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா, அந்த புறாக்கள் ஒரு பறவைக்கு வந்துட்டுன்னா அதுக்கு பிறகு நம்ம கூட்டத்துக்கூடால சேர்த்து ட்ரைனிங் போட்டால் நம்மளுடைய புறாக்கள் தொலையது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இன்னும் ஒரு புறா வர வேண்டியது இருக்குது. அது வந்த பிறகு அடுத்த ட்ரைனிங்கில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன்.